மக்கள் வணக்கம். உலகவளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரேசில் நிலச்சரிவு, மெக்சிகோ மகிழுந்து மோதல், ஈராக் தற்கொலைப்படை தாக்குதல் என மோசமான பல நிகழ்வுகள் இருந்தாலும் சிலி நதி ஓவியம், யானை கால்பந்து என சில கோலாகல நிகழ்வுகளுக்கும் பஞ்சமில்லை நேயர்களே. நிகழ்ச்சிக்குள் போகலாம். இயற்கை காய்ந்து கெடுக்கும் அல்லது பெய்து கெடுக்கும் என்பார்கள். அந்த வகையில் பிரேசில் நாட்டில் கடந்த வாரம் கனமழை பெய்து அந்நாட்டின் பல பகுதிகளை வெள்ளம், மண் சரிவால் புரட்டி போட்டது. இயற்கையின் இந்த கோர தாக்குதலுக்கு 600க்கும் மேற்பட்டோர் பலியாயினர். ஏராளமானோர் மண்ணில் புதைந்தனர். பிரேசில் நாட்டில் பெய்த தொடர் மழையால் பல மாநிலங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ரியோ டி ஜெனிரோவில் ஆறுகளில் உடைப்பு ஏற்பட்டதோடு பல இடங்களில் மண் சரிவும் ஏற்பட்டது. இதனால் நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணில் புதைந்தன. மகிழுந்து உள்ளிட்ட ஊர்திகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. வரலாறு காணாத இந்த வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 650ஆக உயர்ந்துள்ளது. No momento é imensurável, muito grande. Não sei quando é que nós podemos retornar a funcionar. Então, agora vamos trabalhar para limpar. பொருட்கள் வழங்கப்பட்டது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாலும் வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகள் சீரமைக்கப்படாததாலும் மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் 13 அடி ஆழத்தில் புதைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த 42 வயது மதிக்கத்தக்க ஒருவரை மீட்பு படையினர் கடந்த வாரம் வெற்றிகரமாக மீட்டனர். இதனை கண்ட பொதுமக்கள் பலத்த ஆரவாரத்துடன் பாராட்டினர். முதலுதவிக்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பிரிட்டன், அமெரிக்கா, மெக்சிகோ உள்ளிட்ட உலக நாடுகளில் கடந்த சில மாதங்களாக நீடித்து வரும் பனிப்பொழிவு மக்களை சொல்லொணா அவதிக்கு ஆளாக்கியுள்ளது. அந்த வகையில் மெக்சிகோவில் கடந்த வாரம் பெய்த பனியால் சாலைகளில் சென்ற 50க்கும் மேற்பட்ட ஊர்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாயின. பலர் காயமடைந்திருந்தாலும் நல்வாய்ப்பாக எந்தவித உயிரிழப்பும் இல்லை. அழகானதும் அதே நேரத்தில் ஆபத்துமானதுமான இயற்கை நிகழ்வுகளில் இந்த பனிப்பொழிவும் சேர்ந்துவிட்டது. அமெரிக்கா, பிரிட்டன், சீனா உள்ளிட்ட பல நாடுகளை கடந்த சில மாதங்களாக கடும் பனிப்பொழிவு வாட்டி எடுத்து வருகிறது. சாலைகளில் பல சென்டிமீட்டர் உயரத்திற்கு பனிக்கட்டிகள் மூடிக்கொள்வதால் ஊர்தி போக்குவரத்தும் சில நேரங்களில் வானூர்தி போக்குவரத்தும் முடங்கி விடுகிறது. அந்த வகையில் மெக்சிகோ நாட்டில் கடந்த வாரம் சற்று அளவுக்கு அதிகமாகவே பனிப்பொழிவு நிலவியது. சாலைகளில் பனி படர்ந்ததால் ஊர்தி ஓட்டுநர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். அப்போது சால்டிலோ நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் பனி காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த 50க்கும் மேற்பட்ட மகிழுந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாயின. Cuando yo subí en la parte de arriba, pues ya había aquí como 15 vehículos atorados, ¿verdad? Ya me fue imposible. O sea, por más que quise, venía muy despacio, frenaba, ya la camioneta se vino sola. Ya no tenía control de volante. இந்த விபத்தில் 15 பேர் படுகாயமடைந்தனர். நசுங்கிய மகிழுந்துகளில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்தவர்களை காவல்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இதேபோல் வங்கதேசத்திலும் நிலவிய பனிப்பொழிவில் சிக்கி கடந்த வாரம் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஓவியம் என்றாலே அழகு. இதில் எத்தனையோ வகைகளும் உண்டு. ஆனால் சிலி நாட்டில் உலகிலேயே முதல் முறையாக ஒரு புதுமையான ஓவிய முறையை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதுதான் நதி ஓவியம். அப்படியென்றால் என்ன என்று கேட்கிறீர்களா? அஜந்தா, எல்லோரா, சித்தன்னவாசல் இந்த பெயர்களை யாரும் மறந்திருக்க முடியாது. இந்தியாவின் பெருமையை மட்டுமின்றி உலக அளவில் ஓவியத்தின் பெருமையை நிலைநாட்டியவை இந்த ஓவியங்கள். இந்த பழங்கால ஓவியங்கள் அழியா புகழ் பெற்றிருந்தாலும் அந்த துறையில் புதுமைகள் வரத்தான் செய்கின்றன. ஒவ்வொரு ஓவியனும் ஒவ்வொரு வகையான புது முயற்சியில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றான். அந்த வகையில் சிலி நாட்டில் ஒரு புதுமையான ஓவிய முயற்சி கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது அந்நாட்டில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக
சாண்டியாகோ நகரில் உள்ள மபுச்சோ நதியில் ஓவியம் வரையும் வித்தியாசமான நிகழ்ச்சி நடைபெற்றது. 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 104 நவீன ஓவியங்கள் 20 படக்கருவிகள் மூலம் நதி மீது செலுத்தப்பட்டது. பல வண்ணங்களில் உருவான அழகிய ஓவியங்கள் ஒளிக்கற்றை வடிவத்தில் நதியை அலங்கரித்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. Es el único río en el mundo iluminado con obras de arte. Estos equipos que ustedes ven acá son proyectores de última tecnología que va a permitir ver el río iluminado con obras de arte un día de lluvia, por ejemplo. மோசமான வானிலையிலும் தெளிவாக காட்சியளிக்கும் வகையில் இந்த நதி ஓவிய காட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பார்வையாளர்களை கவரும் வகையில் இந்த ஆண்டு இறுதி வரை இரவு நேரங்களில் நாள்தோறும் இந்த நதி ஓவிய காட்சி நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் பயிற்சி என்றாலே பதட்டமான செய்திதான். அதிலும் இரு நாடுகளின் கூட்டுப்பயிற்சி என்றால் இன்னும் கூடுதல் அச்சம்தான். அண்மையில் தென்கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டதால் உலகப்போர் மூலம் ஆபத்து உள்ளதாக கூறப்பட்டது. இந்த பதட்டம் தணிவதற்குள் தைவான் அரசு கடந்த வாரம் ஒரே நாளில் அடுத்தடுத்து 19 ஏவுகணைகளை விண்ணில் செலுத்தி தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டது. வடகொரியாவின் தாக்குதலால் தென்கொரியாவில் பதற்றம். பதிலடி கொடுக்க அமெரிக்காவுடன் கைகோர்த்தது தென்கொரியா. இப்படி ஒவ்வொரு நாடும் தனது எதிரி நாட்டை அச்சுறுத்தவும் தமது ஆயுத பலத்தை பிற நாடுகளுக்கு காட்டவுமே போர் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான தைவான் சீனாவில் இருந்து பிரிந்து சென்று தனி நாடாக செயல்பட்டு வருகிறது. அமெரிக்காவிடம் இருந்து அவ்வப்போது ஆயுதங்களையும் வாங்கி குவித்து வருகிறது. இந்நிலையில் சிபெங் ராணுவ தளத்தில் இருந்து அடுத்தடுத்து 19 ஏவுகணைகளை விண்ணில் செலுத்தி தைவான் ராணுவத்தினர் கடந்த வாரம் தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். தரையில் இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணைகள் இலக்குகளை குறிப்பார்த்து தகர்த்ததாகவும் 6 ஏவுகணைகள் மட்டும் தோல்வியடைந்ததாகவும் தைவான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தைவானின் இந்த தொடர் ஏவுகணை பயிற்சிக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இன்றைய சூழலில் இதுபோன்ற பயிற்சிகள் அவசியமானதும் கூட. ஆனால் அதை மக்கள் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாடும் கொள்கை அளவில் முடிவு செய்து கொண்டால் எல்லாம் நலமாக இருக்கும். இடைவேளைக்கு பிறகு உலக வளம் தொடரும்.